తమపై డీఎంకే చేసిన కామెంట్స్ కు సమాధానం చెప్పాల్సిన అవసరం లేదన్నారు తమిళనాడు కాంగ్రెస్ పార్టీ ఎమ్మెల్యే రాజేష్ కుమార్. డీఎంకేతో పొత్తు ఉండాలా లేదా అన్నది పార్టీ పెద్దలు చెబుతారన్నారు. కూటమిలో భాగంగా తాము పోటీ చేసి గెలిచామని, స్టాలిన్ ఫేస్తో కాదని స్పష్టం చేశారు. గెలిచింది కూటమిలో అయినా ప్రజలు మాత్రం టీవీకే విజయ వైపు ఉన్నారన్నారు. ప్రజలు ఎటువైపు ఉంటే అటువైపు ఉండటం తప్పు కాదంటున్న కాంగ్రెస్ ఎమ్మెల్యే రాజేష్ కుమార్తో మా ప్రతినిధి కార్తీక్ ఫేస్ టు ఫేస్. కాంగ్రెస్ పార్టీ ఎమ్మెల్యే కెల్లూరు ఎమ్మెల్యే రాజేష் కుమార్ గారు ఉన్నారు. అయితే మనం మాట్లాడేటువంటి ప్రయత్నం చేద్దాம். எஸ் சார் சார் சொல்லுங்க சார், இப்போ என்ன நடக்கும், வாட் இஸ் த கோயிங் ஆன் நவ்? யூ கேன். இல்லை சார், டுடே ஒன்லி அந்த எங்களுடைய அரசியல் உயர்மட்ட விவகார குழு மீட்டிங் இப்போ நடைபெறுது. அதில் மதிப்பிற்குரிய கிரீஷ் சோடங்கர் எங்களுடைய பார்வையாளர் வர்றாங்க. அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய செல்வ பிறந்த எல்லாம் வராங்க. இதில் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இந்த அலைன்ஸ் வர முதல்ல எலெக்ஷன்ஸ் பின்னாடியே நீங்க சொன்னாங்க எல்லாமே டிவிக்கே போகணும்னு சொன்னாங்க. பட் அது நடக்கல. இப்ப போயிட்டு இருக்கிறாங்க. அது மேல டிஎம்கே அதிகமா உங்களை டார்கெட் பண்ணிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்க? இல்ல அது எங்களை பொறுத்த வரைக்கும் நேஷனலிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. இது எந்த முடிவு எடுத்தாலும் அது தேசிய தலைமை தான் முடிவு எடுக்கும். நான் சட்டமன்ற உறுப்பினர், லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர். இது லாஸ்ட் டைம், அதாவது பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர்கள், இப்போ எங்களுடைய சீனியர் லீடர்ஸ், அப்புறம் ஸ்டேட் பிரசிடென்ட், ஆல் இண்டியாவுடைய இன்சார்ஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க. பட் நீங்க ஜெயிக்கிறது எல்லாமே ஸ்டாலின் ஃபேஸ்க்காக தான். ஆனால் டிஎம்கே எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற கூட்டணியில் தான் நின்று தேர்தலை சந்திச்சோம். அவர் ஸ்டாலின் முதல்வராகணும்னா நாங்கள் எல்லாருமே கடுமையாக உழைச்சோம். ஆனால் மக்களுடைய மக்கள் தானே தீர்ப்பளிக்க முடியும். மக்கள் தான் எஜமானர்கள். அவங்களுடைய தீர்ப்பில் இன்னைக்கு மாற்றம் வந்திருக்கு. பட் நீங்க மக்கள் மேலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் டிஎம்கே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, கேவலம் 2 போர்ட்ஃபோலியோஸ்க்காக இத்தனை வருஷமா இருந்த இந்த அலைன்ஸ்ல பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியல. என்ன டிஎம்கே காங்கிரஸ்க்கு என்ன இல்ல அது தெரியல. அது தெரியாததை பத்தி நான் பிரஸ்ல சொல்ல முடியாதுல்ல. தெரியல. இருக்குமா சார் இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் இருக்கு? இல்ல அது ஹைகமாண்ட் தான் முடிவெடுக்கும். కాంగ్రెస్ పార్టీకి సంబంధించినటువంటి హైకమాండ్